டேய் தம்பிக்கு இன்னைக்கு முதல் நாள் ஜூஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துரு. छोटू भाई ये पाइनएप्पल कट करेगा, उसके बाद में इसमें डालेगा, जार में डालेगा, उसके बाद में शक्कर डालेगा, आइस डालने के बाद में थोड़ा पानी डाल के. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க பாஷையில் பேசினா எப்படி புரியும்? தமிழில் பேசினா தான் எனக்கு புரியும். அதானே நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லி கொடுத்தா தானே புரியும். அப்போது பசங்க படிக்கிற சப்ஜெக்டையும் அவங்க யோசிக்கிற தினம் பேசுகிற மொழியில் சொல்லி கொடுத்தா தானே புரியும். சிட்டி கிளாஸஸ் பசங்க ஈஸியாக புரிஞ்சுக்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸை தமிழில் சொல்லிக் கொடுக்கும் ஒரே ஆப் சிட்டி கிளாஸஸ். உடனே டவுன்லோட் பண்ணி படிங்க. டே கிருஷ்ணா எழுந்திரி, கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு லேட் ஆகுது. ஃபிசிக்ஸ் டியூஷனுக்கு சீக்கிரம் போடா. மேக்ஸ் டியூஷன் போகலையா? சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பயாலஜி டியூஷன் போ. இந்த டைமே இல்லாத உலகத்தில் போந்தா எப்படி இருந்திருக்கும். யார் நீங்க? நீ தானே டைமே இல்லாத உலகத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு நினச்ச. அதான் டைம்னா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு புரியாக்கி வந்திருக்கேன். லென்ஸ் விஜய். இந்த உலகத்தில் மனிதர்களாக உருவானதுக்கு அப்புறம் சூரிய ஒளி எப்போ இருந்துச்சோ அப்போ தான் அவங்களால வெளியில் நடமாட முடிஞ்சிச்சு, உணவையும் தேட முடிஞ்சிச்சு. சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் அவங்களால வெளியில் நடமாட முடியல, உணவையும் தேட முடியல. அப்போ தான் அவங்க சூரிய ஒளி எப்போ இருக்கும் அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போல்லாம் சூரிய ஒளி இருக்கோ அதை பகலுன்னும், சூரிய ஒளி இல்லாததை இரவுன்னும் பிரித்தாங்க. அடுத்து இந்த பகல் நேரத்தையும் சூரியன் வானத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதிகாலை, காலை, நண்பகல், மாலை அப்படின்னு பிரிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து சூரிய ஒளினால் உருவாகிற நிழலை வச்சு கூட நேரத்தை அளக்க ஆரம்பித்தாங்க. அதான் சூரிய கடிகாரம், அதுதான் சன்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீர்த்துளி சொட்டுறதை வச்சு கூட நேரத்தை அளக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் வாட்டர் கிளாக். அடுத்து ஒரு கேண்டிலில் மார்க் பண்ணி ஒரு கேண்டில் எவ்வளோ நேரம் எரியுது அதை வச்சு கூட நேரத்தை அளந்தாங்க. அதுதான் கேண்டில் கிளாக். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் குடுவையில் மண்ணை கொட்டிட்டு அந்த மண் கீழே கொட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கூட டைமை கணிச்சாங்க. இதுக்கு பேர் தான் சாண்ட் கிளாக். இதுக்கப்புறம் வானிலையை வச்சு சீசனை பிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சீசனை வச்சுட்டு அவங்களுக்கு தேவைப்படுற உணவு எல்லாத்தையும் விவசாயம் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நாட்கள் போக போக மனிதரோட வாழ்க்கை தரமும் வேலையும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இதனால் ஒரு நாளோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நாளோட தேவை அதிகமானதுனால கேலண்டரை பயன்பாட்டு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த தேவை ரொம்ப அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறது கணக்கிட ஆரம்பித்தாங்க. விஞ்ஞானத்தோட வளர்ச்சியும் மனிதர்களுக்கு சேர்ந்து மெக்கானிக்கல் வாட்சஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த வளர்ச்சி தொடர்ந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டிஜிட்டல் வாட்சஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த டைம் நேரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடல. இவ்வளோ செஞ்சுரிஸாக எவ்வளோ இதாக வந்திருக்கு. இந்த நேரத்தை தான் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். இப்போ கூட உனக்கு டைமோட அருமை புரியலல்ல? புரியாது. ஒரு வருஷம் வீட்டில் ஸ்கூலுக்கு போகாமல் உட்காந்துருக்க பையன்ட்ட கேட்டுப்பார், அவனுக்கு தான் அந்த ஒரு வருஷத்தோட அருமை தெரியும். கை உடஞ்சி வீட்டில் உட்காந்துருக்க பையன்ட்ட கேட்டுப்பார், அது சரியாக தேவைப்படுற அந்த ஒரு மாதத்தோட அருமை அவனுக்கு தான் தெரியும். இவ்வளையே நீ விரும்பி பார்க்குற கிரிக்கெட் 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸில் தோனி மிஸ் பண்ண அந்த ஒரு செகண்ட், அந்த கோட்டுக்கும் பேட்டுக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு செகண்ட் தான் முடிவு பண்ணுச்சு யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படின்னு. இப்போ சொல்லு, டைம் முக்கியமா இல்லையா? சரி, ஓகே. இவ்வளோ சொல்லி உனக்கு டைமோட அருமை புரியலல்ல? நீ விரும்பின அந்த டைம்லெஸ் வேர்ல்டுக்கே நீ போ. டைமுக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருந்திருக்கா? டைமே இல்லாத உலகம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்ல. இப்போ தான் புரியுது டைம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குன்னு. நம்ம தான் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டோம்.
பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே 24 மணி நேரம் இல்லை. கரெக்டாக பார்த்தோம்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 செகண்ட் தான் ஆகுது. சூரியன்லேருந்து ஒரு லைட்டு நம்ம பூமிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகும். சூரியன் ஒரு நாள் சப்போஸ் சொல்லலாம் லீவ் போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சூரியன் இருக்கா இல்லையா நமக்கு தெரியறதுக்கே 8 நிமிஷம் ஆகிடும்.